ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் LCM and HCF கான்செப்டோட பார்ட் 13 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இரு எண்களின் கூடுதல் 528 மற்றும் அவற்றின் HCF 33 மேற்கூறிய நிபந்தனையை பூர்த்தி செய்யும் ஜோடி எத்தனை? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் இந்த டாபிக். கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இரு எண்களின் கூடுதல் அப்போனா அது x+y. ஓகேவா? 528. ஸோ இந்த மாதிரி சம்ஸில் அதாவது நிபந்தனை பூர்த்தி செய்யும் ஜோடிகள் எத்தனை? ஸோ இந்த மாதிரி சம்ஸில் கண்டிப்பாக HCF கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ கொடுத்த HCF என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இங்கே இருக்கு இல்லையா வேல்யூ, ஸோ இது அப்படியே இந்த HCF-ஆல் டிவைட் பண்ண வேண்டியதான். அப்போ x+y ஈக்குவல் டு இதால் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வருது? 528 33 அடிச்சிங்கன்னா 16ன்னு வரும். அப்போ x+y ஈக்குவல் டு 16ன்னு இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ இதுதான் ஈக்குவேஷன். அப்போ ரெண்டு நம்பர் கூட்டினா என்ன வருது? 16ன்னு வருது. ஸோ இதை நம்ம தான் அசியூம் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ எதை கூட்டினா 16 வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 1ஐயும் 15 கூட்டினா வரும். கரெக்டா? அது 2ஐயும் 14ஐயும் கூட்டினா வரும். 3ஐயும் 13ஐயும் கூட்டினா வரும். 4ஐயும் 12 கூட்டினா வரும். 5 11 கூட்டினா வரும். 6 10 கூட்டினா வரும். 7 9 கூட்டினா வரும். 8 8 கூட்டினா வரும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் தான் ஆகும். ஓகேவா? ஸோ 9 7 மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டு தான் போவோம். அதனால இதோட நிறுத்திக்கணும். இப்போ எத்தனை ஜோடிகள்? ஸோ இதுதான் ஜோடிகள். இது எல்லாமே ஒவ்வொரு ஜோடிகள். கரெக்டா? இப்போ என்ன பண்ணணும்னா பூர்த்தி செய்யும் ஜோடிகள் மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, இங்கே 2 நம்பர் இருக்கு உள்ள. கரெக்டா? ஸோ இந்த 2 நம்பருமே வகுக்காம இருக்கான்னு செக் பண்ணணும். ஒன்னால எல்லா நம்பருமே வகுப்படும். அதனால இந்த நம்பர் அடி வாங்குது சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. சரிங்களா? 1 தான் எடுத்துக்கணும். இப்போ 2ஆல் பாருங்க, இதுவும் 2ஆல் அடி வாங்கும், இதுவும் 2ஆல் அடி வாங்கும். அப்போ இந்த ஜோடியை எடுக்கக்கூடாது. ஸோ இது 2 காமனாக டிவைட் ஆகுதானா? இல்லை. இது 2 அடிக்காது. அப்போ இதை எடுத்துக்கணும். இது பாருங்கள், இதுவும் 4ஆல் அடி வாங்கும், இதுவும் அடி வாங்கும். அப்போ இதை எடுத்துக்கூடாது. ஓகேவா? இப்போ இது பாருங்கள், இது அடி வாங்காது. அப்போ இதை எடுத்துக்கணும். இது பாருங்கள், இது ரெண்டுமே காமனாக 2ஆல் அடி வாங்குமா? ஸோ அப்போ இதை எடுத்துக்கூடாது. இதை எடுத்துக்கலாம். இது பாருங்கள், ரெண்டுமே காமனாக அடி வாங்கும். அப்போ இதை எடுத்துக்கூடாது. மொத்தம் எத்தனை ஜோடிகள் வருது பாருங்கள்? 1 2 3 4. அப்போ மொத்தம் இதை பூர்த்தி செய்யும் ஜோடிகள் எத்தனை? 4 ஜோடிகள். அவ்வளோதான். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி HCF கொடுத்தாங்கன்னா HCF-ஆல் டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணிவிட்டு பிரிக்கணும் நம்மளே. ஓகே, மொத்தம் எத்தனை ஜோடிகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு பூர்த்தி செய்யும் ஜோடிகள்னு கேட்டாங்கன்னா, ஸோ ரெண்டுமே வகுப்படாமல் வருதான்னு செக் பண்ணணும். ரெண்டுமே எந்த நம்பராலும் வகுப்படாமல் வரணும். 1 இருந்தால் 1ஆல் எல்லாமே வகுப்படும். அதனால் 1 எடுத்துக்கணும். ஓகேவா? செகண்ட் சம் பாருங்கள், புரியும். இரு எண்களின் கூடுதல் 396. அப்போ x+y 396. அவற்றின் HCF கண்டிப்பாக கொடுப்பாங்க. எவ்வளோ? 44. ஓகேவா? இப்போ என்ன பண்ணும்? இந்த HCF-ஆல் இதை டிவைட் பண்ணணும். 396 44ஆல் அடிச்சிங்கன்னா எத்தனை வாட்டி வருது பாருங்க. ஸோ இது ஒரு வாட்டி வரும், இது 9 வாட்டி வரும். ஓகேவா? அப்போ x+y ஈக்குவல் டு 9. ஸோ இதுதான் ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுவோம்? 2 நம்பரை கூட்டினா 9 வருது. அப்போ எதாவது கூட்டினா வருதுன்னு செக் பண்ணுங்க. 1ஐயும் 8ஐயும் கூட்டினா வரும். 2 7 3 6 4 5 மறுபடியும் ரிப்பீட் ஆகும். கரெக்டாக? 5 4 மறுபடியும் ரிப்பீட் ஆகும். அப்போ 4 ஜோடிகள் தான் மொத்தமாகவே இருக்குது. ஸோ இதில் கரெக்டான ஜோடிகள் எத்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆல் அடிப்படும். கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இது 2 காமனாக அடி வாங்காது. அப்போ எடுத்துக்கணும். இது 2 பாருங்கள் 3ஆல் அடி வாங்குமா? அப்போ இதை எடுத்துக்கூடாது. ஸோ இது பாருங்கள், இது எதாலையும் அடி வாங்காது. அப்போ இது எடுத்துக்கணும். மொத்தம் எத்தனை ஜோடிகள் வருது? 3 ஜோடிகள். 3 ஜோடிகள் தான் இதுக்கு ஆன்சர். புரியுதா? தேர்ட் சம் பாருங்க. இரு எண்களின் பெருக்கற் பலன் 2028 மற்றும் அவற்றின் HCF 13 மேற்கூறிய நிபந்தனையை பூர்த்தி செய்யும் ஜோடிகள் எத்தனை? ஓகேவா? ஸோ பெருக்கிற பலன் சொல்லியிருக்காங்க. அப்போ XY ஈக்குவல் டு எவ்வளோ? 2028. HCF எவ்வளோ? 13. இப்போ என்ன பண்ணோம்? அதே தான். ஸோ எக்ஸும் ஒய்யும் பெருக்கில் இருக்குது. அதை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 2028 நம்ம என்ன பண்ணோம்? இந்த HCF-ஆல் டிவைட் பண்ணோம். ஆனால் என்ன பண்ணணும்? இந்த இடத்த பெருக்க பலன் சொல்கிறாங்களா? ஸோ பெருக்க பலன் சொன்னாங்கன்னா என்ன பண்ணோம்னா கீழே 2 வாட்டி டிவைட் பண்ணணும். பெருக்கற் பலன் சொன்னாங்கன்னா HCF-ஆல் அந்த நம்பரை 2 வாட்டி டிவைட் பண்ணணும். ஓகேவா? இங்கே 13 இருக்குது, அதனால் 2 வாட்டி 13ஆல் டிவைட் பண்ணுறேன். ஓகேவா? இது சிம்பிளிஃபை பண்ண என்ன வருதுன்னா XY ஈக்குவல் டு 12ன்னு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ணோம்? 2 நம்பர் பெருக்குனா தான் 12. அப்போ எதை பெருக்குனா வருது பாருங்கள்? 1ஐயும் 12ஐயும் பெருக்குனா வரும். 2 6 3 4. ஓகேவா? மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டு தான் போவோம். 4 3 12 6 2 12 மறுபடியும் ரிப்பீட் ஆகும். அப்போ மொத்தமாகவே 3 ஜோடிகள் தான். கரெக்டாக? ஸோ இதில் எது கரெக்டான ஜோடின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வகுப்படாது. அப்போ எடுத்துக்கணும். இது 2 காமனாக 2ஆல் அடி வாங்குமா? அப்போ இது எடுத்துக்கூடாது.
ஸோ இது ரெண்டு காமனாக அடி வாங்காது. அப்போ பாருங்கள் இதை எடுத்துக்கணும். மொத்தம் எத்தனை ஜோடிகள்? 2 ஜோடிகள். அவ்வளோதான். புரியுதா? ஸோ பெருக்கற் பலன் வந்தால் மட்டும்தான் 2 வாட்டி நம்ம கீழே போட்டு அடிக்கணும். கூட்டல் கழித்தல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே வந்து ஒரு வாட்டி தான் வந்து HCF-ஆல் வகுக்கணும். புரியுதா? 4th சம் பாருங்க. இரு எண்களின் HCF மற்றும் LCM முறையே 11 மற்றும் 385. கரெக்டா? HCF என்னது 11, LCM வந்து 385. அதில் ஒரு எண் வந்து 75க்கும் 125க்கும் இடையில் இருந்தால் அந்த எண் என்ன? ஸோ இதில் மற்றொரு எண்ணுன்னு கேட்கல. ஓகே, மற்றொரு எண் கேட்டாங்கன்னா நம்ம அந்த எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு ஒய்யை கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே எண்ணு தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு கான்செப்ட் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். HCF கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த நம்பர் HCF வந்து கண்டிப்பாக அந்த நம்பரை என்ன பண்ணும்? டிவைட் பண்ணும். கரெக்டா? ஸோ அந்த இரு எண்கள் வந்து அந்த இரு எண்களை கண்டிப்பாக HCF வந்து டிவைட் பண்ணும். ஓகேவா? அந்த இரு எண்களும் கண்டிப்பாக வந்து LCM டிவைட் பண்ணும். கரெக்டா? HCF அந்த இரு எண்களை டிவைட் பண்ணும். அந்த இரு எண்களும் LCM டிவைட் பண்ணும். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். இவற்றால் வகுப்படும் மிகப்பெரிய எண், மிகப்பெரிய நான்களுக்கு எண். ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் பார்த்துருப்போம் பாருங்க. அதான் மறுபடியும் சொல்கிறேன். அப்போ 75க்கும் 125க்கும் இடையில தான் வந்து அந்த எண் இருக்குன்னும் போது அப்போ HCF-ஆல் டிவைட் ஆகும் கண்டிப்பாக அந்த நம்பரு. கரெக்டா? அப்போ HCF எவ்வளோ? 11. அப்போ 11ஆல் என்னென்ன நம்பர்லாம் இதுக்கும் டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. 75க்கும் 125க்கும் நடுவில் என்னென்ன நம்பர்லாம் 11ஆல் டிவைட் ஆகுதுன்னு கண்டுபிடிங்க. 77, 88, 99, 110, 121. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் வந்து 75க்கும் 125க்கும் நடுவில் HCF 11ஆல் டிவைட் ஆகிற நம்பரு. நான் இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்லியிருக்கேன்? நம்பர் எல்லாமே LCM டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த நம்பரில் எதுன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த நம்பர் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? LCM டிவைட் பண்ணுதான்னு செக் பண்ணணும். எதுலாம் LCM டிவைட் பண்ணுது? 385 டிவைட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 385 77ஆல் டிவைட் பண்ணிங்களா? என்ன வருதுன்னு பாருங்கள். இது ஒரு வாட்டி வருமா? 5 வாட்டி போட்டால் என்ன ஆகுது? 5 35 38 டிவைட் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ கண்டிப்பாக 88ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது? அதிகமாக தான் போகும். 385 விட அதிகமாக தான் போகும். டிவைட் ஆகாது, முழுசாக டிவைட் ஆகாது. கரெக்டாக? அப்போ ஆன்சர் என்னது? 77 தான். ஸோ ஒரே ஒரு கான்செப்ட் தான் நல்லா புரிஞ்சுக்கணும். HCF-ஆல் அந்த நம்பர் வந்து டிவைட் ஆகும். ஓகேவா? அதை வச்சு நம்ம என்னென்ன நம்பர்லாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு. மறுபடியும் வந்து அந்த நம்பர்ஸ் வந்து LCM டிவைட் பண்ணும். அப்போ எது அப்படின்னு சொல்லிட்டு 2 கண்டிஷனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. புரியுதா? 5th சம் பாருங்க. HCF 15 உடைய 40க்கும் 100க்கும் இடையிலான எண்கள் எத்தனை ஜோடிகள் உள்ளன? ஓகேவா? இந்த இடத்த வந்து LCM கொடுக்கல, ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? ஜோடிகள்னு கேட்குறாங்க. HCF 15 உடைய 40க்கும் 100க்கும் இடையில் உள்ள அப்போ என்னது? 40க்கும் 100க்கும் இடையில எந்தெந்த நம்பர்லாம் HCF 15ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? 45 டிவைட் ஆகுமா? 60 டிவைட் ஆகும், 75, 90. ஸோ இதுதான் 4 நம்பர் வந்து டிவைட் ஆகும். அப்போ இந்த 4 நம்பருமே HCF உடைய ஜோடிகள் தான் கேட்குறாங்க. அப்போ 2 நம்பராக எடுங்க, ஜோடியாக எடுங்க. 45, 60, 45, 75, 45, 90. அடுத்தது 60, 75, 60, 90, அப்புறம் 75, 90. ஸோ இவ்வளோ தான் பாசிபிள். இவ்வளோ தான் வந்து இத்தனை ஜோடிகள் தான் இதுலேருந்து வரும். கரெக்டாக? அப்போ இதில் வந்து HCF வந்து 15 இருக்கணும். அதுதான் கரெக்டான ஜோடி. அப்போ எதெல்லாம் வந்து HCF வந்து 15 வச்சிருக்குன்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் எடுங்க. 45க்கும் 60க்கும் வந்து HCF கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 2 நம்பருக்கும் HCF வந்து 15 வருதான்னு செக் பண்ணணும் நம்ம. ஓகேவா? இது 2த்துக்கும் HCF போடுங்க. 5ஆல் போடுங்க. என்ன வருது? 9, 5, 45, 4, 5 மீதி 12 வரும். 3ஆல் போட்டிங்கன்னா 3, 3, 9, 4, 3, 12. அப்போ 5, 3, 5. கரெக்டா? ஸோ 15 தான் இதுக்கு HCF வருது. இது ஓகே. இப்போ 45, 75 இதை எடுங்க. இதுக்கு என்ன வருது? 5ஆல் போடலாமா? 5ஆல் போட்டிங்கன்னா 9, 5, 45, இது ஒரு 5, மறுபடியும் 5, 25, 15 வருது. 3ஆல் போட்டிங்கன்னா 3, 3, 9, 5, 3, 5. இதுக்கும் 15 வருது. இப்போ இந்த 2 நம்பருக்கு என்ன HCF வருது? அதே 15 தான் வருது. கரெக்டா? அப்போ இந்த நம்பரும் வரும். அடுத்து இந்த ஜோடி எடுங்க. 45, 90. ஸோ இது 2த்துக்கும் HCF என்ன வருது செக் பண்ணுங்க. 5ஆல் போடலாமா? 9, 5, 45, ஒரு 5, 5, மீதி 8, 5, 40. 3ஆல் போட்டிங்கன்னா 3, 3, 9, 6, 3. மறுபடியும் 3ஆல் போட்டிங்கன்னா ஒரு வாட்டி வரும், 2 வாட்டி வரும். ஓகேவா? இப்போ என்ன வருது? 3, 5, 15, 15 × 3, 45. அப்போ இதுக்கு HCF என்ன வருது? 45ன்னு வருது. அப்போ இந்த நம்பர் வந்து வராது.
அப்போ 60 75 நெக்ஸ்ட் ஜோடி எடுக்கும்போது இதுக்கு வந்து செக் பண்ணணும் அதே மாதிரி. அப்போ செக் பண்ணிங்கன்னா அது 5ஆல் போட்டிங்கன்னா 12 5 1 5 5 5 25 மீதி 3ஆல் போட்டிங்கன்னா 4 3 12 5 3 5 அவ்வளோதான் 5 3 5. ஸோ இதுக்கும் வந்து வருது ஓகேவா. அப்போ இதுவும் வரும். அப்போ 60 90. ஸோ இது எடுக்கும்போது 5ஆல் போட்டிங்கன்னா 12 5 வரும். இது 1 5 5 மீதி 8 5 40. 3ஆல் போட்டிங்கன்னா 4 3 12 6 3 18. 2ஆல் போட்டிங்கன்னா 2 2 4 3 2 6ன்னு வருது. அப்போ பாருங்க என்ன வருது 3 5 15 5 2 30ன்னு வருது. அப்போ இதுக்கு HCF 30 வருது. அப்போ இது வராது. அடுத்து 75 90 இதான் கடைசியாக இருக்குது. அப்போ 5ஆல் போட்டிங்கன்னா என்ன வருது 1 5 5 5 5 25 1 5 5 8 5 40. 3ஆல் போட்டிங்கன்னா 5 3 5 6 3 18 3 5 15 தான் வந்து இதுக்கு HCF வருது. அப்போ இதுவும் வரும். அப்போ ஆன்சர் என்ன வருது மொத்தம் எத்தனை ஜோடிகள் கரெக்டாக இருக்குன்னு பாருங்க 4 ஜோடிகள் வருது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 4. ஓகேவா புரியுதா. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா 40க்கும் 100க்கும் இடையிலான எண்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து ஜோடிகள் கேட்குறாங்க. ஸோ எத்தனை ஜோடிகள் பாசிபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு HCF என்ன கொடுத்துருக்காங்களோ அது வரணும். ஸோ அப்போ எந்தெந்த ஜோடிக்கெலாம் HCF கரெக்டாக 15 வருது அப்படின்னு செக் பண்ணணும். செக் பண்ணிங்கன்னா ஸோ அத்தனை ஜோடிகள் தான் கரெக்டான ஜோடிகள். ஓகேவா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா வீடியோ ரிப்பீட் பண்ணி பாருங்கள். அப்பயும் புரியல டவுட்டாக இருக்குன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.